வணக்கம். மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையோரம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை போல் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு அந்த பகுதி துர்நாற்றம் பகுதியாக மாறியுள்ளது. தற்போது இந்த கழிவுகளால் கேரளாவிலிருந்து கொண்டு போடப்படுகிறதா அல்லது சந்தமிலிருந்து தொடங்குகிறது தர்மிளா? மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள ராஜகம்பீரம் பகுதியில் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையோரம் முழுவதும் இப்படித்தான் காட்சியளிக்கிறது. கோழி இறைச்சி கழிவுகளால் குடல் இறைச்சி கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்படுகின்றன. வெயிலில் அழுகிய கழிவுகளில் இருந்து புழுக்கள் உருவாகி கடல் துர்நாற்றம் வீசுகிறது. வாகனங்களில் கழிவை ஏற்றி செல்லும் போது சிதறி விழுவதால் சாலை முழுவதும் கழிவுகள் சிதறி கிடைக்கின்றன. சர்மிளா, 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொட்டப்பட்டுள்ள இந்த கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. பள்ளி குழந்தைகள், பள்ளி மற்றும் பொதுமக்கள் அப்பகுதியில் செல்லும் முதியோர் சுவாச கோளாறு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இக்கழிவுகள் கேரளா மாநில இறைச்சி கூடங்களில் இருந்து வருகிறதா இல்லை மதுரை மாவட்ட இறைச்சி கடையிலிருந்து சட்டவிரோதமாக கொட்டப்படுகிறதா என்பதை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல் இப்பகுதியில் மருத்துவ கழிவுகளும் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகிறதா ஒரு அபாயம் நிலையும் ஏற்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கழிவுகள் கொட்டப்படுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக கழிவுகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்மிளா.